சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற திருவிழா ரவுண்ட்ல ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் சபேசனுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு கிஃப்டையும் கொடுத்துருக்காங்க. சொல்ல போனா இந்த சரிகமபா சீனியர் சீசன் 5ல பல போட்டிகளை கலந்துக்கிட்டாலும் மக்களோட மனம் கவர்ந்த போட்டியில ஒருத்தவர் தான் இலங்கையை சேர்ந்த சபேசன். கடந்த வாரம் கூட தேவா அவர்கள் இலங்கையில பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பை சபேசன் கொடுத்திருந்தாரு. சபேசனோட சாங் செலக்ஷனா இருக்கட்டும், அவர் பாடக்கூடிய விதமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு வாரமும் சபேசனுக்கு ஜட்ஜஸ் கிட்ட வாழ்த்துக்களையும் பாராட்டையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு. சொல்ல போனா இந்த வாரம் நடக்க போற இந்த திருவிழா ரவுண்டுல பாடக்கூடிய முக்கால்வாசி போட்டியாளர்கள் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்குறாங்க. அந்த கோல்டன் பெர்ஃபார்மன்ஸை ஒரு வாரமும் ஒரு விதமா கொடுப்பாங்க. இந்த வாரம் திருவிழா ரவுண்ட் அப்படிங்கறதால அதை எப்படி கொடுக்குறாங்கன்னா, போட்டியாளர்கள் பாடலை பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஜட்ஜஸ் ஸ்கோர் சொல்றாங்க. ஜட்ஜஸ் ஸ்கோர் கொடுத்ததுக்கு அப்புறம் தங்க ஊஞ்சல்ல அவங்கள உட்கார வச்சு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அறிவிக்கிறாங்க. அப்படிதான் சபேசனுக்கு இந்த வாரம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கப்படுது. சபேசன் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காத வாரமே இல்லைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 18 வாரங்கள் சரிகமபா சீனியர் சீசன் 5 நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பல எலிமினேஷன் நடந்திருக்குது. இப்ப இருக்கக்கூடிய 11 போட்டியாளர்கள்ல 5 நபர்கள் மட்டும்தான் ஃபினாலே ஸ்டேஜ் ஏற போறாங்க. அது யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது இந்த சீசன்ல ரொம்ப ஒரு கடினமா இருக்கு. எப்படி பார்த்தாலும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையிலையும் இது வரைக்கும் அவங்க வாங்கிக்கக்கூடிய ஸ்கோர் அடிப்படையில தான் கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து செமிஃபைனலுக்கு மூவ் ஆக போறாங்களா, ஃபினாலே போக போறாங்களா, இல்ல பாதியிலே எலிமினேட் ஆக போறாங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ண போகுது. அப்படி பார்த்தா சபேசனுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். எல்லா வாரங்கள் மாதிரி இந்த வாரமும் ஒரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி அவரோட அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்காரு. இலங்கையிலிருந்து வந்து தன்னோட திறமை மூலயமா முன்னேறக்கூடிய நபர்கள்ல சபேசன் ஒரு முக்கியமான போட்டியாளர் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்காரு. அவரு ஃபினால ஸ்டேஜ் ஏறி அவரு டைட்டில் வின் பண்ணாருன்னா கண்டிப்பா அதுக்கு அவர் டிசர்விங்கான கண்டஸ்டன் தான் அப்படிங்கிற மாதிரி இப்பவே அவருக்கு ஆதரவான கருத்துக்கள் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில இந்த வாரம் நடக்க போற இந்த திருவிழா ரவுண்டுல ஜட்ஜஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சபேசனுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த ஊஞ்சல்ல உட்கார வச்ச விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.